பராபவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2026 வியாழக்கிழமை காலை 11:21 மணி வரை தேய்பிறை துவாதசி திதியும் இரவு 10:34 மணி வரை ரேவதி நட்சத்திரமும் சித்த யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப ஹோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், நண்பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன், புதன், செவ்வாய்; ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, வீடு வாகன பழுதுகளை சரி செய்வதற்கு உகந்த தினம். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை பூஜை புனஸ்காரங்கள், அபிஷேக ஆராதனைகள், வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த தினம். கலை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை வியாழக்கிழமை என்ற முறையில் குரு வழிபாடு, குரு ராகவேந்திரர், கூடுதலாக வள்ளல் பெருமான் வழிபாடு செய்வது நல்லதொரு அனுகூலத்தையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். குறிப்பாக ஜனன ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் இணைவது புணர்வு தோஷமாக பார்க்கப்படுகிறது. புணர்வு தோஷம் என்றால் என்ன? குறிப்பாக சந்திரன் அப்படிங்கிறது நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய கிரகம், மனோகாரகன். இந்த மாதிரி இருக்கிற சூழலில் அந்த சந்திரனோடு இருள் கிரகம் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் சிக்கல்களையும் குழப்பங்களையும் தருகின்ற சனி இணைகிற பொழுது அந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் குழப்பவாதியாகவும், முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு தயங்குகிற நபராகவும், எல்லாவற்றிலும் சந்தேகப்படுகிற நபராகவும் இருப்பார். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதனுடைய பாதிப்பு கடகலக்ன கடகராசி என்பவர்களுக்கு கூடுதலாக சந்திரன் சனி தசைகளில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். மேச ராசி என்பர்களே, உற்சாகத்திற்கும் நல்லதொரு உயர்வான சூழலுக்கும் தேவையான அனைத்து விதமான தன்மைகளும் நிறைந்த நாளாக மேசராசியினருக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையிருக்கிறது. சிக்கல்கள் அனைத்தும் முழுமையாக விலகக்கூடிய தினம் என்றே மேசராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தை நாம் சொல்லலாம். எல்லா விதமான தடங்கல்களும் மிக எளிதாக விலகக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். முக்கியமான கிரக தொடர்புகள் முழுமை பெற்றிருக்கிறது. ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், தனஸ்தானத்தில் சுக்கிரன், தைரியஸ்தானத்தில் குரு, கூடுதலாக லாபஸ்தானத்தோடு குரு பகவானினுடைய தொடர்பென எல்லா வகையிலுமே மேம்பட்டதானதொரு பலன்கள் நிறைந்த தினமாக மேசத்திற்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான சூழல் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கும். தடை ஏற்பட்ட திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். குறிப்பாக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது அனைத்தும் உங்களுக்கு சரியான முறையில் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. குறிப்பாக வாகன யோகத்தால் சந்தோஷம் கொள்வீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகளோடு எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து மகிழ்விக்கின்ற தன்மைகளும் உண்டு. தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் குறையும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு விலகும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்கள் ஆதாயத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. மொத்தத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மேசராசி என்பவர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாக போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும்.
ரிஷப ராசி என்பர்களே, எல்லா விதமான எண்ண நோக்கங்களும் சிந்தனைகளும் சிறப்புட செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றிதனை பெறுகின்ற தினமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். வலுப்பெற்ற ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதும், தனத்தில் குரு அமர்ந்து அட்டமஸ்தானமான அதிர்ஷ்ட பாவகத்தை பார்ப்பதும், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நல்லதொரு ஆதாயமும் மேன்மையும் உண்டு. குடும்ப அளவுகளுக்குள் புரிதல் மேம்படும். சந்தோஷமான அணுகுமுறைகள் இருக்கும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் உறுதியாக கிடைக்கும். லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திரன் சனி இணைந்திருக்கின்ற சூழல். கூடுமானவரை இந்த இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு சில அனுகூலங்களை புரியும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துக்கு குருவின் தொடர்பு பல விதத்திலும் வெற்றிகரமான வாய்ப்புகளை முழுமையாகவும் நிறைவாகவும் கொடுக்கும். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். தனப்பிராப்தி உண்டு. அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உருவாகும். எதிர்பாலினத்தவரால் மிகப்பெரிய மேன்மையை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக காரிய அனுகூலம் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாலித்தனத்தால் சிறப்புகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியான சூழல்கள் உண்டு. விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து பேதமிகள் விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு பெருமையை தேடிக் கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழல்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை என்பவர்களுக்கும் மதிப்பு மரியாதையும் மேம்படும். மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை. எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே சற்று கூடுதல் முயற்சிக்கு பிறகு வெற்றிதனை கொடுக்கிற தினமாக ரிஷபராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக இணையவழி வருமானம் மூலமாக சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான தன்மைகளும் இருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டு. ரோகிணி நட்சத்திர என்பர்களுக்கு மேன்மை உண்டு. மிருகஸ்ரீச நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உயர்வானதும் சிறப்பானதுமானதொரு சூழல்ல எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக நிச்சயமான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாக மிதுன ராசிக்காரர்கள் புகழ் பெறுகிற வகையில் கிரக சஞ்சாரங்கள் உள்ள தினமாக இன்றைய தினம் இருக்கும். விரயத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார். லாபத்தில் புதன் செவ்வாய் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். 10ல் சனி மிகச் சாதகமாக அமர்ந்திருக்கிறார். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக போகிறது. எல்லா காரியங்களிலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் சந்தோஷமான தகவல்களாக வரும். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். மன விருப்பங்கள் பூர்த்தியாகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மரியாதையும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது நல்லது. பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் அநேக அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்த்த பண உதவி இயல்பாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் அனுகூலமான சூழலும் சிறப்பினை கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்படி கேட்பது மகிழ்ச்சியான சூழலை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் நிதானமாக செய்யும் காரியங்கள் நிறைவான வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் ஆதாயம் உருவாகும். தந்தை வழி உறவுகளாலும் தந்தையாலும் அனுகூலம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை அறவே தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்கள் பெரிய அளவில் ஆதாயம் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகும் பொழுது கவனம் தேவை. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவாக பூர்த்தியாகும். அனைத்திலும் நல்லதொரு அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மிக நிறைவாக பெறுகிற தினமாக மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயத்தோடு கூடிய நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவு மேம்படுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக வல்லமைகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான செயல்பாடுகளிலும் யதார்த்தமான சூழல் வெளிப்படுகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். மேன்மைகளும் உயர்வுகளும் உண்டு.
சங்கடங்கள் விலகும், சகலவிதமான அனுகூலங்களும் ஏற்படும். குறிப்பாக லாபம் மற்றும் 12ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிற சுக்கிரன், குரு போன்ற கிரக சஞ்சாரங்கள் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். திக்பலம் பெற்றிருக்கின்ற சூரியன் சிறப்பான எதிர்காலத்தை கொடுப்பார். பாக்கியத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி தந்தை வழி உறவுகளாலும் பூர்வீகத்தாலும் சில சங்கடங்களை கொடுப்பார். அதே நேரத்தில் அனைத்தையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவமும் ஆதரவான சூழல்களும் ஏற்படும். எதிலும் உற்சாகம் காண்பீர்கள். இனிமையாக காரியம் கைகூடும். தேவையற்ற வீண் விரைய செலவுகள் உருவாகும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது மேன்மையை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள், சக ஊழியர்கள், மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. வெளிநாட்டு வேலை தொடர்பான முயற்சிகள் சிறப்பான முறையில் பலனளிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளிகள் முழுமையாக நீங்கும். குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் செல்வதற்கான தன்மைகளும் உண்டு. எதை செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை தெளிவாக சிந்தித்து யோசித்து செய்வதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை சார்ந்த துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படுகிற தன்மைகள் உண்டு. வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். இன்றைய நாள் கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் கிடைக்கப் போகிறது. மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தையும் அனுகூலமான தன்மைகளையும் பெறக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக சிறப்பானதொரு சூழலையும் வெற்றிகரமான வாய்ப்புகளையும் ஒருங்கே பெறக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. எல்லாவிதமான அனுகூலங்களையும் மிக எளிதாகவும் உயர்வாகவும் பெறக்கூடிய அற்புதமான சூழல்கள் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் சிந்தனை செயல்திறன் நிறைந்த நாளாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். தேவையற்ற விவகாரங்களை விட்டு விலகிக் கொள்வது நல்லது. எதிலும் சரியாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக பெரிய அளவிலான அனுகூலங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை அன்பர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். புத்தி சாதுரியத்தின் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதாவது மிகப்பெரிய அளவில் புத்திசாதுரியத்தின் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மேலதிகாரிகளால் பாராட்டு பெறுகின்ற அளவில் இருக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் குறையும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை வலிமையான சூழல்ல கிரகங்கள் இருக்கிறதால குறிப்பாக இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த துறை அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. பெண்மணிகளுக்கு காரியங்களில் வெற்றிகரமான சூழல் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு உண்டு. அரசியல்வாதிகள் கட்சிகளும் வெளிவட்டாரத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்கள் யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். மாணவர்களுக்கு வெற்றிகரமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கு எல்லாவித தன்மைகளும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த தன்மையாக இருக்கக்கூடிய நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான கிரக சூழல்கள் எப்படி இருக்கும்? எல்லா விதமான மேன்மைகளையும் மிக எளிதாக புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற வகையில் உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்த தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. குறிப்பாக 10ல் குரு, பாக்கியத்தில் சுக்கிரன், கூடுதலாக 6ஐ குரு பார்ப்பதும் 7ல் சந்திரன் லாபாதிபதி பலவீனமாக தேய்பிரை நிலையில் சனியோடு இணைந்திருப்பதுமான சூழல்ல மூத்த சகோதர உறவுகளோடு கவனமாக இருப்பதும் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. முக்கியமான சில முடிவுகள் எடுக்கும் பொழுது மன தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளை தவிர்ப்பது நல்லது. திருமணம் தொடர்பாக வீட்டில் பேச்சுகள் எழும் பொழுது திருமண வயதில் உள்ள
ஆண் பெண் இருபாலருக்கும் சில தடைகள் ஏற்படலாம், உஷாராக இருங்கள். கூடுதலாக எல்லாவற்றிலும் ஒரு விதமான இறுக்கமான சூழல் காணப்படும். நண்பர்களை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக தொழில் பங்குதாரர்களிடம் பக்குவமாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வது நல்லது. கோர்ட் கேசு, வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புத்தன்மைகள் விலகும். மன திருப்தியோடு செயலாற்றுவீர்கள். புத்திசாதுரியம் மேம்படும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க இருக்கிறீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் பிரியம் அதிகரிக்கும். குடும்பத்தினரோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு சாதகமான சூழல்களை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்கள் ஆதாயத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு தடைகள் விலகும். இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நினைத்தது அனைத்தும் நினைத்தபடி சிறப்பாக நடக்கின்ற நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை தாமதங்கள் விலகுகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது? முக்கியமாக ராசியை புதன் செவ்வாய் பார்க்கிறார்கள். ராசிநாதன் 8ல் மறைந்திருந்தாலும் ஸ்தான பலம் பெற்று ராசியை குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்துல சந்திரன் சனி இணைந்திருப்பது சற்று சாதகம் இல்லாத சூழல்கள். ஆரோக்கிய விஷயத்தில் மனம் சார்ந்த குழப்பங்கள், முக்கிய முடிவெடுக்க முடியாத சூழலை கொடுக்கும். எல்லாவற்றிலும் நிதானம், பொறுமை அவசியம். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாமல் இருந்து வந்த ஒரு சில காரியங்கள் முடிவடைவதற்கான சூழல்களும் உண்டு. குறிப்பாக யோகமான பலன்களை அனுபவிப்பீர்கள். பணவரவு அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். பொறுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது சிறப்பு. குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியடைய தேவையான செயல்பாடுகளை மேற்கொள்வீர்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் காரிய வெற்றியை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அலைச்சல்கள் நீங்கும். அரசியல்வாதிகள் மன சங்கடங்களை பெறுவீர்கள். கவனமாக இருங்கள். மாணவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. பாடங்களில் கவனம் செலுத்துவது சிறப்பாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிப்பதற்கான சூழல்கள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக முடியாமல் சங்கடங்களை கொடுத்து வந்த சில காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். மனம் விரும்பியதற்கான சூழல்களும் மாற்றங்களும் சிறப்புற நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக சந்தோஷமான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக, உற்சாகமான சூழல்கள் காணப்படுகிற தினமாக துலாம் ராசிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான கிரக சூழல்கள் எந்த அளவில் இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகின்ற வகையில் மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக அட்டமத்தில் குரு அபாரமாக இருக்க, அவரே விரய பாகவானம் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள தனஸ்தானத்தை குரு பார்க்க எழுச்சி பெற்று ஒரு சிறப்பு வாய்ந்த சூழலுள்ள தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் சிறப்புகளோடு கூடிய நாளாக விருச்சிகத்திற்கு அமைகிறது. ராசிநாதன் 6ல் மறைந்திருப்பது கடன் சார்ந்த உபாதைகள், சில சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது சிறப்பு. குறிப்பாக கோர்ட் கேசு, வம்பு வழக்குகளில் கவனமாக இருங்கள். எந்த சூழலிலும் மிகவும் நிதானமாக செயல்படுவதும் கோபத்தை தவிர்ப்பதும் இன்றைய நாளில் மேன்மையை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். சந்தோஷமான அணுகுமுறைகள் ஏற்படும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். எல்லாவற்றிலும் நிறைவானதொரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். மனம் மகிழுகிற சம்பவங்கள் நீங்கும். குறிப்பாக சில சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். எல்லா வகையிலும் கொஞ்சம் உற்சாகம் கிடைப்பதில் உஷாராக இருப்பது நல்லது.
திட்டமிட்ட பயணங்கள் சரியான நேரத்தில் அமைவதில் தடைகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க அதிக முயற்சிகள் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைப்பதற்கான தன்மைகளும் ஏற்படும். குடும்பத்தில் வெளிநபர்களால் குழப்பம் ஏற்படலாம். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். புதிய நண்பர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவடையும். கலைத்துறை அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்கள் தடைகளை வென்று வெற்றி வாகை சூடுகிற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்பட போகிறது. அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புண்டு. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தவறிப்போன கைவிட்டு போன சில காரியங்கள் வெற்றிகரமாக மீண்டும் நடப்பதற்கான சூழல்கள் நல்லவிதமாக இருக்கிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக நாளில் சனி சந்திரன் உங்களுடைய மனம் குழப்பமடையும். தெளிவில்லாத சூழலில் இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. எதை செய்தாலும் தெளிவாக சிந்தித்து யோசித்து செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிகரமான தன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் எதிர்ப்பாளர்களால் சங்கடங்கள் ஏற்படும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சற்று கவனமாக இருங்கள். ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிருபாளருக்கும் தடை ஏற்பட்டு வந்த திருமண காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். பொருளாதார சூழல்கள் உயர்வதற்கான சூழல்களும் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு கூடுதல்களை பொறுப்பாக கொடுக்கின்ற நாளாக இருக்கும். அதாவது பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும். அனைத்தையும் சாதித்து வெற்றி காணுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் கவலைகள் விலகும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தினால் அலைச்சல்கள் உருவாகும். திட்டமிட்டு செயலாற்றுகிற பயணத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளில் அனுகூலங்கள் ஏற்படும். பயணங்களின் பொழுது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் சிறப்பாக அமையும். புதிய வீடு மனை வாங்குவதற்கான சூழல்களும் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு இயல்பாக இருக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றங்களும் அனுகூலமும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற நாளாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் பற்றிய நிலைமைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். நினைத்து பார்க்க முடியாத மிக மேன்மையானதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். நாளில் செவ்வாய், 5 சுக்கிரன், 6 குரு என தொடர்ச்சியாக கிரக மாற்றங்கள் இல்லாமல் நீடித்த சஞ்சாரத்தோடு இருப்பதால நினைப்பதை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நிதி மேலாண்மை, கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. சுக்கிரன் சிறப்பாக சஞ்சரிப்பதால் பெண்களால் அதிர்ஷ்டம் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். மனமகிழும் சம்பவங்கள் சிறப்பாக உண்டு. மனக்கவலைகள் விலகும். எல்லா வகையிலும் அனுகூலங்கள் ஏற்படும். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் சில தடங்கல்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். குறிப்பாக இன்றைய நாள் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. குடும்பத்தில் வெளிநபர்களால் இருந்து வந்த குழப்பம் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அலைச்சல்கள் நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த ஆதாயங்கள் உண்டு. அரசியல்வாதிகள் பக்குவமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது சிறப்பினை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். குறிப்பாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைப்பதற்கான தன்மைகளும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக குரு வலுப்பெற்றிருக்கின்ற சூழலில் வங்கி பணி, ஆசிரியர் பணி,
குறிப்பாக நிதி மற்றும் நீதித்துறை போன்ற செயல்பாடுகளில் இருக்கிற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அனுகூலமும் சாதகமான தன்மைகளும் ஏற்பட போகிறது. குழப்பங்கள் விலகுகிற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கப் போகிறது. திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய முக்கியமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் என்னென்ன, அது எந்த அளவில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக தடைகள் அனைத்தும் நீங்க போகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசியை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தை செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். தனஸ்தானத்தில் சனி சந்திரன் அமர்ந்திருக்கிறார்கள். சகலவிதமான அனுகூலங்களும் சிறப்பாக கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதம் இருக்கும். மன மகிழ்ச்சி அடைகின்ற சம்பவங்கள் ஏற்படும். இன்றைய தினம் மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். புத்தி தெளிவு உருவாகும். உங்களுக்கு ஒத்துவராத கிரகமான சந்திரன் பலவீனம் அடைந்திருப்பதால் கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும். குறிப்பாக நினைத்ததை சாதிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தன்மைகள் உண்டு. தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமான சூழலும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இயல்பான தன்மைகள் இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் நடக்கும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விருப்பங்கள் அனைத்தும் விரைவாக கைகூடும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்களோடு அனுசரித்து செல்வது நன்மைகளை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் மேம்படும். குறிப்பாக அரசியல்வாதிகள் சிக்கனமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளில் வெற்றி பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். கூடுதலாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக சுக்கிரனுடைய தொழில்கள் என்று சொல்லக்கூடிய நறுமணப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், கலைப்பொருட்கள் சம்பந்தமான உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க, ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இது போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான தன்மைகள் உண்டு. அனைத்திலும் உயரியதான சூழல்கள் அமைகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எதிர்பார்த்த உதவிகளும் சரியான நேரத்தில் கிடைக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. சதய நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, உற்சாகமும் உத்வேகமும் அனைத்து விதமான அனுகூலங்களும் மிக மேம்பட்ட நிலையில் நடக்கக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசியில் சந்திரன் சனி, தனஸ்தானத்தில் செவ்வாய் புதன், 3இல் சுக்கிரன், 4இல் குரு என ஏற்றம் மிகுந்த கிரக சூழலோடு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் இன்றைய தினம் இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பாக இருக்கும். சரியான முறையில் குலதெய்வ வழிபாட்டினை செய்வதன் மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்க இயலும். எடுத்த காரியங்கள் எப்படியும் உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக சிறப்பாக நடக்கும். தவிர்க்க இயலாத சுப செலவுகள் ஏற்படும். வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்கள் உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிப்பதால் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பு உண்டு. தொழில் வியாபாரம் வாக்கு சாதுரியத்தால் சிறப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறை நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் குறையும். குறிப்பாக குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். எதிர்பார்த்த பணவரவு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீர்கள். கலைத்துறை என்பவர்கள் யதார்த்தமான படிப்புகளால் வெற்றி பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு புத்திசாதுரியம் மேம்படும். கல்வியில் இருந்து வந்த தொய்வு விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா விதமான மேன்மைகளும் சிறப்புகளும் ஒருங்கே கூடிய தினமாக மீனத்துக்கு நினைத்ததை சாதிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலக இருக்கிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.